கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவிளைச்சலில் தொடர் மகசூல் பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அதிருப்தியடைந்த விவசாயிகள் மாமரங்களை வெட்டி செங்கல் சூளைகளுக்கு அனுப்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மாங்காய்க்கு உரிய விலை கிடைக்காத காரணத்தால் தென்னை போன்ற மாற்றுப்பயிர் சாகுபடிக்கு மாறுவதாக தெரிவித்த விவசாயிகள், இந்த நிலை நீடித்தால் இன்னும் சில வருடங்களில் மாமரம் முற்றிலும் அழியும் நிலை ஏற்படும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தனது குடும்பத்தினருடன் ஓய்வு எடுத்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை சென்றடைந்தார். முன்னதாக கொடைக்கானலில் இருந்து புறப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் கழக தொண்டர்கள் என அனைவரும் வழியனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் திருநங்கைகள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதாவை எதிர்த்து வாக்களித்த திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பாஜக மகளிரணி சார்பில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது. இந்த கண்டன பேரணியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் மற்றும் மாவட்ட ஓபிசி சேனை தலைவர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட ஏராளமான மகளிரணி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மரங்கள் முறிந்து மின்கம்பங்கள் மீது விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் சோலையார் எஸ்டேட் பஜார் பகுதியில் மின்கம்பம் மீது மரம் விழுந்ததில் மின்கம்பிகள் அறுந்து மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2வது நாளாக வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர். கடந்த 28ஆம் தேதி மர்ம நபர் ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மின்னஞ்சல் மூலம் அனுப்பியதை முன்னிட்டு அலுவலகம் முழுவதும் சோதனை நடத்தப்பட்டது. மதுரையில் நடைபெறவுள்ள கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்விற்காக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீ ஆண்டாள் சூடி கலைந்த மாலை, கிளி, பரிவட்டம் ஆகியவை மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கு பின்னர் மாலை, கிளி, பரிவட்டம் ஆகியவை அனுப்பி வைக்கப்பட்ட இந்த நிகழ்வில் கோயில் அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோயிலில் உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய பணம், தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை எண்ணும் பணி நடைபெற்றது. இந்த உண்டியல் காணிக்கை என்னும் பணியின் இறுதியில் 1,68,67,396 ரூபாய் பணம், 532 கிராம் தங்கம் மற்றும் 7,258 கிராம் வெள்ளி ஆகியவை பக்தர்கள் காணிக்கையாக கிடைக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் குராயூர் பகுதியில் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்திய பிரகாஷ் என்ற இளைஞர் மீது மர்ம கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் காயமடைந்த பிரகாஷ் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசாரின் மெத்தன போக்கே இத்தகைய துணிச்சலான தாக்குதலுக்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.